இந்த உலகத்துல நான் எந்த டாபிக் பேசினாலும் என் அண்ணங்கிட்ட பேசலாம். நீங்க அரசியலா பேசலாம், சினிமாவா பேசலாம், இலக்கியமா பேசலாம், எது பேசினாலும் அண்ணன் அதுல இருந்து தனியா மொத்தமா இப்ப நடிகரா இருக்காரா அது அப்படியே தள்ளி வச்சுட்டு இலக்கியவாதியாவார், ஒரு அரசியல்வாதியாவார், எல்லாமே புள்ளி விவரத்தோட இருக்கும். அப்படி ஒரு அண்ணன், ஒரு லைப்ரரி மாதிரி தான் என் அண்ணன் நான் பார்ப்பேன். என் தகப்பனா பார்த்திருக்கேன், என் அண்ணனா பார்த்திருக்கேன், ஒரு குருவா பார்த்திருக்கேன். நான் எப்படி பார்த்தாலும் எனக்கு அப்படி தெரியவார். அதான் என் அண்ணன். ரொம்ப சந்தோஷம் இந்த காலகட்டத்தில் உங்களோட பயணப்படுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. என் புள்ள அதாவது இவரோட ஒரு படம் நான் நடிச்சேன். ஆட்டோ இருக்குல்ல, ஆட்டோ போயிட்டு இருக்கும் போது இந்த வாசல் வழியா கிளம்பி அந்த வாசல் வழியா வரணும். வந்தாரு. எப்படி எந்த டைமிங்ல பண்றாரு ஒண்ணுமே புரியல. அதற்கு பிறகு ஒரு ஷார்ட் கம்போஸ் பண்ணிருக்காங்க. கார் வரும், கார் வரும், வந்து அப்படியே காரை தாண்டி நான் வரேன்றாரு. அண்ணன் சொல்றாரு, கனி சொல்றா அவனை பண்ண வேணான்னு சொல்லு, இல்லைன்னா டூப் வச்சு பண்ணலாம் சொல்லு, ரோப் கட்டிக்க சொல்லு. ஞாபகம் இருக்கா? நான் கூப்பிட்டு அப்படியே எப்படி சொல்றது, நான் சொல்றேன் தம்பி வேணாமே ரோப்பு கட்டிக்கலாம். இல்ல நான் வந்துடுவேன். அந்த நம்பிக்கை இருக்குல்ல, அதாவது ரொம்ப தகுதியான ஒரு நடிகன். ஃபைட்டா பண்ணுவார், டான்ஸா பண்ணுவார், நடிக்கணுமா சூப்பரா நடிப்பான். எல்லா தகுதியும் இருந்து என் தம்பிக்கு சரியான ஒரு கதவு திறக்கலையே அப்படின்னு நினைச்சேன். முதல் கதவு திறந்தது எங்க அர்ஜுன் சார் மூலமாக. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஐஷ் வந்தாங்க. இரண்டாவது கதவு இது, இயக்குனராக அடியெடுத்து வச்சிருக்கேன். இதற்கு பிறகு நான் தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், பார்க்கும்போதெல்லாம் சொன்னேன், நீயே எழுது, உன்னுடைய பிளஸ் என்ன, உன்னுடைய மைனஸ் என்ன ஒதுக்கி வச்சுட்டு உன்னுடைய பிளஸ் வச்சு எழுது, கூடவே நிக்கிறேன், எடுப்போம். நம்முடைய எல்லா தகுதிகளையும் வச்சு சரியான ஒரு படைப்பை கொடுப்போம். அடுத்த படைப்பு அதுவா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், செய்வோம். ஏன்னா அவருடைய உழைப்புக்கும் ஒழுக்கத்துக்கும் இன்னும் பெரிய பெரிய தளங்கள்ல என் தம்பி வந்து நிற்பான், கூடவே நானும் நிற்பேன்.